நடுவர் அவர்களே, உடுத்த சேலையில சின்னாத்தா வீட்டுக்கு போனா அவன் ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்க வந்தாலாம். அந்த மாதிரி இருக்கின்ற எதிர்த்தரப்புல இருக்க 5 பேரை பார்க்கும் போதும் நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் குடும்பத்தை நல்வழிப்படுத்துவது மாமியாரா மருமகளான்னு கேட்டா மாமியார்னு சொல்றதுதானே நியாயம். என்னதான் பாடி பாடி குத்துனாலும் பதற அரிசி ஆகுமான்னு ஒரு சொலவட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருமகள்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் மாமியாரின் அனுபவத்திற்கு முன்னாடி எல்லாமே தூசுதாங்க. சிக்கனமா செலவு பண்றதா இருக்கட்டும், குழந்தைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தாலும் அளவோடு சமைக்கிறதா இருக்கட்டும் என்று குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அச்சாரமா இருப்பது மாமியார்கள் தாங்க. மணப்பாற மாடு கட்டி மாய வர்றோம் ஏறு பூட்டி வயக்காட்ட உள்ளது போடு சின்ன கண்ணுன்னு வர்ற பாட்டுல பொதிய ஏத்தி வண்டியில பல்லாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணுன்னு சம்பாதிக்க சொல்லி தந்தவங்க அதை சேர்த்து வைக்க என்ன வழி சொல்றாங்க தெரியுமா? சேர்த்து பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. நடுவர்களே, மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா எங்களுக்கு தக்கான ஆடதான் தெரியுமே ஒழிய இந்த அர்த்தம்லாம் தெரியாது. அப்படிதானே சொன்ன? நடுவர்களே, இந்த வரிகளை நல்லா கவனிங்க. உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உன் மனைவி கையில கொடுத்து போடு சின்ன கண்ணுன்னு சொல்லல. ஏன் என்ன சொல்லுங்க நடுவர்களே? ஏன்னா இப்ப நான் சொன்னேன்னா தீர்ப்பாயி போயிருப்பா. பாவட்டும் நடுவர்களே, அப்படி சொன்னா பட்டு பட்டு முடிஞ்சு போயிடும். முடியட்டும், பாத்துக்கலாம்.